கற்பனை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு கையில ஒரு அடிபட்டுட்டுது. நேரா மருத்துவர்கிட்ட போறீங்க. ஹம், பொதுவா நடக்கிறது தானே. ஆமா. அவர் உடனே ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு, இதோ பாருங்க, எலும்புல இங்கே தான் விரிசல் இருக்கு அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு. நாமும் சின்ன வயசுல இருந்தே அறநெறி, அதாவது இந்த மொராலிட்டி அப்படிங்கிறதும் இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ரே மிஷின் மாதிரி தான் அப்படின்னு ரொம்ப ஆழமா நம்பிட்டு வரோம். கண்டிப்பா. ஒரு செயல பார்த்த உடனே இது அறம் இது பாதம் அப்படின்னு ஈஸியா சொல்லிட முடியும்னு நம்ம நினைக்கிறோம். ஆமா, அதுதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறது நல்லது, திருடுறது தப்பு அப்படிங்கிற இந்த ஒரு தெளிவான கட்டமைப்பு நமக்கு ஒரு விதமான மன நிம்மதியை தருது இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அந்த எக்ஸ்ரே மிஷினே ஆரம்பத்துல இருந்தே பழுதாகி இருந்தா என்னாகும்? அட, அது உண்மையிலே ஒரு அதிர்ச்சியான விஷயம்தான். நீங்க பார்க்குற அந்த தெளிவான அறநெறிகள் எல்லாமே வெறும் மாயை அப்படின்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழ்ந்த அலசல்ல அப்படி ஒரு பெரிய நிலநடுக்கத்தை ஏற்படுத்திய ஒரு தத்துவ புத்தகத்தின் குறிப்புகளை தான் நம்ம பார்க்க போறோம். இது மனித மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தும் ஒரு விஷயம். ஆமா, ஏன்னா உங்களை சுற்றி உள்ள உலகம் எப்படி இயங்குது அப்படிங்கிறத பத்தி நீங்க இதுவரை நம்பி வந்த அனைத்தையும் இது கேள்விக்குள்ளாக்கும். உங்களோட சொந்த முடிவுகளை பற்றிய உங்களை சந்தேகப்பட வைக்கும் ஒரு பயணம் இது. சரியா சொன்னீங்க. பல நூற்றாண்டுகளாக நம்ம கட்டி எழுப்பியிருக்கோம் நாகரிகத்தின் அடித்தளமே அந்த சரி தவறு அப்படிங்கிற நம்பிக்கைகள் மீது தான் நிக்குது. கண்டிப்பா. இன்னைக்கு நாம கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் வெளியிட்ட ஃப்ரீட்ரிக் நீச்சேவோட புகழ்பெற்ற புத்தகமான டே பிரேக், அதாவது டே பிரேக் தாட்ஸ் ஆன் த ப்ரெஜுடிசஸ் ஆஃப் மொராலிட்டி அப்படிங்கிற புத்தகத்தின் குறிப்புகளை தான் அலச போறோம். இதை கேட்கும் நீங்க உங்களோட தனிப்பட்ட சுதந்திரத்தை எப்படி மீட்டெடுப்பது அப்படிங்கறத புரிஞ்சிக்க இந்த பயணம் ரொம்ப ரொம்ப அவசியம். நீச்சேவோட இந்த புத்தகம் தத்துவ உலகில் ஒரு வெடிகுண்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஓஹோ, வெடிகுண்டுன்னு சொல்ற அளவுக்கு அதுல அப்படி என்ன இருக்கு? என்னன்னா, மனித சமூகம் பல காலமாக எதை கேள்வி கேட்காமல் இதுதான் அறநெறி அப்படின்னு ஏத்துக்கிட்டதோ அதோட ஆணிவேர அவர் ஈவு இரக்கமின்றி அசைத்து பார்க்கிறார். அப்படியா? அப்ப மக்கள் எல்லாரும் கெட்டவர்கள் அப்படின்னு நீச்சே சொல்றாரா? இல்ல, அவர் மக்கள் கெட்டவர்கள்னு சொல்ல வரல. ஆனா அவங்க தங்களை நல்லவர்கள் அப்படின்னு நிரூபித்துக் கொள்வதற்காக சொல்ற காரணங்கள் அனைத்தும் அப்பட்டமான பொய்கள் அப்படின்னு சொல்றார். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஒரு விஷயத்தை நாம நல்லதுன்னு நினைக்கிறோம்னா அது நிஜமாவே நல்லதா? இந்த கேள்வியோட தான் நீச்சே தன் பயணத்தை தொடங்குறார். அவர் அறநெறிய ரசவாதத்தோட ஒப்பிடுறார். ரசவாதம்னா ஆல்கமி இல்லையா? ஆமா, ஆல்கமி தான். இந்த இரும்பையோ இல்ல ஈயத்தையோ தங்கமாக மாற்றிவிட முடியும் அப்படின்னு நம்பி அந்த பழங்கால மாய வித்தை. அதற்கும் நாம தினமும் செய்யும் நல்ல விஷயங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இது ரெண்டுமே ஒண்ணா? இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ரசவாதிகள் என்பவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் கிடையாது. ஓ, அவங்க நிஜமாவே தங்கம் உருவாக்க முடியும்னு நம்புனாங்களா? கண்டிப்பா. அவங்க நிஜமாவே தங்கள் உழைப்பை நேரத்தை எல்லாம் சிந்தி இரவு பகலாக பரிசோதனைகள் செய்தார்கள். ஆனா அவங்களோட அந்த மாபெரும் உழைப்பிற்கு பின்னால் இருந்த அறிவியல் அடிப்படை முற்றிலும் தவறானது. அதாவது ரசாயனங்கள் எப்படி இயங்குது அப்படிங்கிற அடிப்படை புரிதலே அவங்களுக்கு இல்ல, அதானே? சரியா சொன்னீங்க. நீட்சே இதையே தான் நமது அறநெறிக்கும் சொல்றார். நாம மற்றவர்களுக்கு உதவி செய்றோம், இரக்கம் காட்டுறோம், தியாகம் செய்றோம், இவையெல்லாம் நிஜம்தான். நாம செய்யற செயல்கள் நிஜம். ஆமா, ஆனா நாம ஏன் அதை செய்றோம் அப்படிங்கிறதுக்கான உளவியல் காரணங்கள் இருக்கு இல்லையா? அது அனைத்தும் ரசவாதிகளின் அறிவியலைப் போல முற்றிலும் தவறானவைன்னு அவர் சொல்றாரு. எனக்கு புரியுது. அதாவது ஒரு பிரம்மாண்டமான மேஜிக் ஷோல நடக்கும் வித்தியை பார்த்து நாம கைத்தட்டுறோம். மேடையில் ஒரு பெண் இரண்டாக வெட்டப்படுவதை நம் கண்களால பார்க்கிறோம். வித்தை நிஜம்தான். ஆமா, நாம கண்ணால பாக்குறோம். ஆனா அதுக்கு பின்னால் எந்த ஒரு அமானுஷ்யமான மேஜிக்கும் இல்ல. அங்கே ஒரு தந்திரம் இருக்கு. அதே போல நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு நல்ல காரியத்தை செய்றோம், சுயமாக யோசித்து ஒரு முடிவெடுக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே நமக்கு தெரியாமலே அங்கே வேறொரு உளவியல் தந்திரம் நடக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு ஒப்பீடு இது. அந்த தந்திரம் என்னன்னா, மனிதர்கள் தாங்கள் சுதந்திரமாக யோசித்து முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிற மிகப்பெரிய மாயையில வாழ்ந்து கொண்டிருப்பதுதான். இததான் ஃப்ரீவில்னு சொல்லுவோம். ஃப்ரீவில் ஒரு மாயையா? அப்போ நாம சுயமாக யோசிக்கவே இல்லையா? நீட்சே ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையை கூறுகிறார். மனிதன் என்பவன் சுதந்திரமான சிந்தனையாளன் அல்ல, அவன் பல உந்துதல்களின், அதாவது பல டிரைவ்ஸ்களின் ஒரு போர்க்களம் அப்படின்னு சொல்றார். உந்துதல்களின் போர்க்களமா? இது கேட்பதற்கு ஏதோ ஒரு அறிவியல் புனைக்கதை போல இருக்கே. என் மூளைக்குள் எனக்கே தெரியாம அப்படி என்ன போர் நடக்குது? சொல்றேன் கேளுங்க. இப்போ நான் இன்னைக்கு காலையில எழுந்து இந்த புத்தகத்தை படிக்கணும்னு முடிவு செய்தேன்.
என் அறிவு யோசித்து திட்டமிட்டு எடுத்த முடிவுதானே இது. இதுல உந்துதல்களுக்கு என்ன வேலை? இதுதான் நாம செய்யும் மிகப்பெரிய தப்பு கணக்கு. நீங்க இந்த புத்தகத்தை படிக்கணும்னு உங்களோட அறிவு முடிவு செய்யவில்லை. உங்களுக்குள் இருக்கும் பல உந்துதல்கள் மோதிக்கொண்டன. அப்படியா? என்னென்ன உந்துதல்கள்? உதாரணத்துக்கு, அடுத்தவர்களை விட நாம அறிவாளியாக தெரியணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல், இல்ல புதிதா ஒன்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை, இல்லனா இன்னைக்கு வேற எந்த வேலையும் இல்லையே அப்படிங்கிற சலிப்பு, இதோட சேர்த்து இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படிங்கிற சோம்பல். இதெல்லாமே உங்களுக்குள் ஒரு பெரிய மல்யுத்த போட்டியை நடத்தின. ஓஹோ, எனக்குள்ளேயே இவ்ளோ பெரிய சண்டை நடந்திருக்கா? ஆமா, இந்த இருட்டு போர்க்களத்துல எது ஜெயிக்குதோ அதுவே உங்களோட செயலாக வெளிப்படுது. இங்கே உங்களின் அறிவு, அதாவது இன்டெலெக்ட் அப்படிங்கிறது இந்த படையை வழிநடத்தும் தளபதி கிடையாது. அது வெறும் ஒரு பார்வையாளர் மட்டும்தான். ஒரு நிமிஷம் இருங்க, இது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. என் மூளை அப்படிங்கிறது எனக்குள் நடக்கும் ஒரு மல்யுத்த போட்டிய வேடிக்கை பார்க்கும் ஒரு வெறும் பார்வையாளர் மட்டும்தானா? ஆமா, ஒரு குருட்டு கருவி அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படியானால் நான் அப்படின்னு ஒருத்தன் யோசித்து ஆராய்ந்து ஒரு தார்மீக முடிவு எடுக்கிறேன் அப்படிங்கிற என் நினைப்பே ஒரு ஏமாற்று வேலையா? அப்பட்டமான ஏமாற்று வேலைங்கிறாரு நீச்சே. நீங்க ஒரு செயலின் காரணங்களை முழுமையாக அறிந்திருப்பதாக நினைப்பது வெறும் ஆதிகால மாயை என்று அவர் தனது மூல புத்தகத்தில் ஆணித்தரமாக குறிப்பிடுகிறார். ஆதிகால மாயை, அதாவது பிரைமீவல் டெலூஷன் இல்லையா? ஆமா, இத நவீன காலத்தோட ஒப்பிட்டு பாருங்க. உங்களோட அறிவு அப்படிங்கிறது ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட பிஆர் மேனேஜர் மாதிரி. கம்பெனியின் உள்ளே நடக்கும் எந்த இருண்ட அரசியலும் அவருக்கு தெரியாது. அவர் வெறும் வெளியில முகம் காட்டுறவர் தான். சரியா சொன்னீங்க. ஆனா ஏதோ ஒரு முடிவு எடுக்கப்பட்ட பின் வெளியே பிரஸ் மீட்ல நாங்க சமூகத்தின் நன்மைக்காக மிகவும் தீர்க்கமாக யோசித்து இந்த முடிவை எடுத்தோம் அப்படின்னு ஒரு அழகான அறிக்கை வாசிப்பார் இல்லையா? அதுபோலதான் நமது அறிவும். உள்ளே உந்துதல்கள் சண்டையிட்டு ஒரு செயலை செஞ்சிடுது. வெளியே நமது அறிவு நான் மிகவும் தார்மீகமாக யோசித்து இதை செய்தேன் அப்படின்னு தனக்கு தானே ஒரு போலி காரணத்தை கற்பனை செய்து கொள்கிறது. ஆஹா, இது உண்மையிலேயே மனித அகங்காரத்தின் மீது விழும் மிகப்பெரிய சம்மட்டி அடிதான். ஆனா இங்கே ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. நமக்குள் நடக்கும் விஷயங்களே நமக்கு தெரியவில்லை, எல்லாமே உந்துதல்களின் குழப்பம் அப்படின்னா, காலம் காலமாக இதுதான் அறநெறி, இதுதான் சட்டம் அப்படின்னு மனித சமூகம் எப்படி சில விஷயங்களை மிக துல்லியமாக உருவாக்கியது? இது எல்லாமே ஏதோ ஒரு வகையான கற்பனையா? இதை ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா உங்களுக்கு புரியும். பழங்கால மனித சமூகம் எப்படி உருவானது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. பழங்காலத்துல பாரம்பரிய வழக்கங்களுக்கு எந்த கேள்வியும் கேட்காம கீழ்ப்படிவதுதான் அறநெறி என்று கருதப்பட்டது. அதாவது கஸ்டம்ஸ் படி நடக்கிறது. ஆமா, இதை இப்படிதான் செய்யணும் அப்படின்னு ஒரு சமூகம் எழுதி வைத்த விதிய அது எவ்வளவு முட்டாள்தனமாக இருந்தாலும் அப்படியே பின்பற்றுவதுதான் ஒழுக்கம். ஆனா இந்த வழக்கங்கள் எதனால் உருவாக்கப்பட்டன தெரியுமா? மனிதர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற அறிவியல் அடிப்படையிலா? எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அப்படி இருக்க வாய்ப்பில்ல. ஆமா, இல்ல. மாறாக ஒரு கற்பனையான காரணத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டன. இத இமேஜினரி காசாலிட்டிஸ்னு சொல்லுவாங்க. கற்பனையான காரணங்களா? அதாவது ஒரு செயலுக்கும் அதனால் ஏற்படும் விளைவுக்கும் எந்த ஒரு தர்க்கரீதியான சம்பந்தமும் இருக்காது, ஆனா நாமாவே ஒரு கற்பனை முடிவுக்கு பயப்படுவது. சரியா பிடிச்சிங்க. நாம இன்னைக்கு கூட பூனை குறுக்கே போனால் அபசகுணம் அப்படின்னு பயப்படுறோமே, ஒருவேளை அன்றைய தினம் நமக்கு ஏதோ ஒரு கெட்டது நடந்தா அது அந்த பூனையால தான் நடந்தது அப்படின்னு நாமே ஒரு தொடர்பு உருவாக்கி கொள்றோமே, அது போலவா? நீங்க சொல்ற அதே தர்க்கம்தான் பழங்கால மனிதர்களுக்கு இந்த உலகம் மிகவும் பயங்கரமானதாக, கணிக்க முடியாததாக இருந்தது. திடீர்னு எரிமலை வெடிக்கும், திடீர்னு பெருவெள்ளம் வரும். இயற்கை பேரிடர்கள். ஆமா, இந்த இயற்கையின் சீற்றங்களை கட்டுப்படுத்த உங்களுக்கு எந்த வழியும் தெரியவில்லை. அதனால மனித மூளை ஒரு தந்திரம் செய்தது. நாம ஏதோ ஒரு விதியை மீறிவிட்டோம், அதனாலதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி கோபப்பட்டு எரிமலையை வெடிக்க செய்து நம்மை கொல்கிறது அப்படின்னு நம்ப தொடங்கினார்கள். ஓஹோ, அப்போ ஒரு விதியை மீடுவதற்கும், அதாவது காரணத்திற்கும், எரிமலை வெடிப்பதற்கும், அதாவது விளைவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா அவங்க தங்களுக்கு தாங்களே ஒரு கற்பனையான தொடர்பை உருவாக்கினார்கள் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. ஒரு கற்பனை உலகத்துல அவங்க வாழ்ந்தாங்க. எனக்கு புரியுது. இயற்கையின் பேரழிவுகளை ஒரு சாதாரண நிகழ்வாக ஏற்றுக்கொள்வதை விட அது நாம செய்த பாவத்திற்கான தண்டனை அப்படின்னு நினைப்பது அவங்களுக்கு ஒரு வித நிம்மதியை தந்திருக்கு. ஆமா, ஏன்னா பாவம் செய்யாமல் இருந்தால் தண்டனையிலிருந்து தப்பித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு போலி கட்டுப்பாடு அவங்களுக்கு கிடைக்குது. இல்யூஷன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க, அதுதான். இது மிக ஆழமான ஒரு உளவியல் பார்வை. இதைத்தான் நீட்சே மிக அழகாக சொல்றார்.
காரணங்களை பாவிகளாகவும் விளைவுகளை மரண தண்டனை நிறைவேற்றுபவர்களாகவும் மாற்றுவதை நாம் நிறுத்த வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றார். அதாவது ஒரு துன்பம் நடந்தால் அது யாரோ செய்த பாவம்தான் காரணம் என்றும் அந்த துன்பம் ஒரு தெய்வீக தண்டனை என்றும் நினைக்கும் பழங்கால மனநிலையை நாம உடனடியாக தூக்கி எறிய வேண்டும் அப்படின்னு சொல்றார். சரியா? மிக சரியா சொன்னீங்க. இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாக இருது. பழங்காலத்து மனிதர்களின் பயம், மூடநம்பிக்கை சரி, அவங்களுக்கு அறிவியல் தெரியாது, பயந்தார்கள், அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதையே இன்னைக்கு நாம விவாதிக்க வேண்டும். ஏன்னா அதோட மிச்சம் இன்னும் இருக்கு. ஆனா இன்னைக்கு நாம பூனைய கண்டோ எரிமலைய கண்டோ பயந்து அறநெறிகளை உருவாக்குவதில்லையே. இன்னைக்கு நாம கொண்டாடும் இரக்கம், தியாகம் போன்ற சுயநலமற்ற குணங்களை நீட்சே எப்படி பார்க்கறாரு? யாராவது துன்பப்படும் போது நாம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் காட்டும் இரக்கம் உண்மையிலேயே சுயநலமற்றது தானே. அதுல என்ன தவறு இருக்க முடியும்? இதுதான் நாம எதிர்கொள்ள வேண்டிய மிகவும் கசப்பான உண்மை. நீட்சே இங்க மனித மனதின் இருண்ட பக்கத்தை யாருமே பார்க்க விரும்பாத பக்கத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறார். அப்படியா? இரக்கம் காட்டுவது இருண்ட பக்கமா? நீட்சேவும் அவருக்கு முந்தைய தத்துவஞானியான ஷோபன்ஹவுரும் எப்படி முரண்படுகிறார்கள் அப்படிங்கிறது இங்க மிக முக்கியமானது. ஷோபன்ஹவர் இரக்கம்தான் அறநெறியின் உச்சகட்டம், அதுதான் உண்மையான ஆதாரம் அப்படின்னு சொன்னார். அதுதான் பொதுவான நம்பிக்கையும் கூட. ஆனா நீட்சே அதை பார்த்து சிரிக்கிறார். ஒருவர் துன்பப்படுவதை பார்த்து நாம ஓடி சென்று உதவும் போது அவர் மீதான தூய்மையான அன்பால் நாம உதவவில்லை அப்படின்னு சொல்றார். துடிப்பதை பார்த்து ஓடி போய் உதவி செய்றேன், அதுல எனக்கு என்ன லாபம் இருக்க முடியும்? அந்த நாய் துடிப்பதை பார்ப்பதால் உங்களுக்குள் ஒரு அசௌகரியம் ஏற்படுது இல்லையா? ஆமா, கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். அந்த வலி உங்களுக்கு ஒரு உறுத்தலை தருது. அந்த உறுத்தலை தீர்க்க உங்களை சமாதானப்படுத்திக் கொள்ளவே நீங்க ஒரு செயலை செய்றீங்க. அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அது? ஒருவர் கஷ்டப்படும் போது நம்மால் அவருக்கு உதவ முடியும், அவர் என் உதவியை சார்ந்திருக்கிறார், நான் அவனை காப்பாற்றும் நிலையில் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அதிகார உணர்வு உங்களுக்குள் எழுகிறது. இததான் ஃபீலிங் ஆஃப் பவர்னு சொல்லுவாங்க. அதிகார உணர்வா? ஆமா. இரக்கம் என்பது அடுத்தவர் மீது காட்டப்படும் தூய்மையான அன்பு அல்ல. அது நம்முடைய அதிகாரத்தை அடுத்தவர் பலவீனத்தின் மீது செலுத்தி நாம் அடையும் ஒரு ரகசிய இன்பம் அப்படின்னு நீட்சே சொல்றார். ஒரு நிமிஷம், இது மனித இயல்பை மிகவும் மோசமாக எடை போடுவது போல் இல்லையா? நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மனிதர்கள் அனைவருமே அதிகார பசி கொண்ட சுயநலவாதிகள் தானா? அவர் சொல்ற கோணம் வேற. இல்ல, ஒரு தாயை சிந்திச்சு பாருங்க. ஒரு தாய் தன் குழந்தைக்காக தன் உணவை துறக்கிறாள், தன் உயிரையே பணயம் வைக்கிறாள். அந்த தாயின் தியாகம் கூடவா அதிகார ஆசை? அதையும் வெறும் பவர் ட்ரிப் அப்படின்னு கொச்சைப்படுத்த முடியுமா? இது நீட்சேவோட அதீத வக்ரமான சிந்தனைன்னு எனக்கு தோணுதோ? உங்களோட கோபமும் கேள்வியும் மிக நியாயமானது. பலரும் நீட்சேவை எதிர்க்கும் புள்ளி இதுதான். ஆனா அவர் இத ஒரு தாயை கொச்சைப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. பின்ன எதற்காக சொல்றார்? நீட்சே அதிகாரத்தை, அதாவது பவரை, ஒரு அரசியல் சர்வாதிகாரியின் கண்ணோட்டத்தில் பார்க்கவில்லை. அவர் இத உயிரியல் மற்றும் உளவியல் ரீதியாக பார்க்கிறார். ஒரு தாய் தன் குழந்தைய தன்னிலிருந்து பிரிந்த வேறொரு தனி மனிதனாக பார்ப்பதில்லை. அந்த குழந்தை அவளோட நீட்சி, அவளது படைப்பின் உச்சம். ஓஹோ, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹெர்செல்ஃப்னு சொல்றீங்க. ஆமா, அந்த தாய் பசியால் வாடும்போது அவளது பசி அப்படிங்கிற உந்துதலை விட தன் படைப்பை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற உந்துதல் பல மடங்கு பெரியதாக இருக்கு. அந்த தியாகத்தின் மூலம் இயற்கைக்கும் மரணத்திற்கும் எதிராக அவள் தன் அதிகாரத்தை நிலைநாட்டுகிறாள். இதுதான் வில் டு பவர்னு அவர் சொல்றார். அடா, இது அவளது பலவீனம் அல்ல, இது அவளது உச்சகட்ட பலத்தின் வெளிப்பாடு. ஆஹா, இது மிகவும் ஆழமான ஒரு விளக்கம். அதாவது அவள் தன்னை அழித்துக் கொள்ளவில்லை, மாறாக தன் அடையாளத்தை, தன் படைப்பை இந்த உலகின் மீது மிக வலுவாக பதிக்கிறாள். இதத்தான் நீட்சே அதிகாரம் அப்படின்னு சொல்றாரா? சரியா புடிச்சிங்க. பண்டைய கிரீக்க தத்துவஞானி துசிரிடீஸின் யதார்த்தவாதத்தோடு நீட்சே இதை ஒப்பிடுகிறார். இதற்கெல்லாம் உச்சகட்டமாக தங்களைத்தாங்களே வருத்திக் கொள்ளும் துறவிகளை நீட்சே சுட்டிக்காட்டுகிறார். துறவிகளையா? உலக ஆசைகளை துறந்து காடுகளில் தனிமையில் வாழ்ந்து பல நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உடலை வதைத்துக் கொள்கிறார்களே துறவிகள், அது தியாகமா இல்ல அதுலயும் ஒரு அதிகார உணர்வு இருக்கா? அதுலயும் ஒரு அதிகார உணர்வு இருக்குன்னு தான் அவரு சொல்றார். துறவிகளுக்கும் அதிகார ஆசையா? அவங்க தான் பணம், பதவி, உலக ஆசைகள் என எல்லாவற்றையும் விட்டுட்டாங்களே, அவங்க யாரிடம் போய் அதிகாரத்தை காட்ட போறாங்க?
உலகப் பொருட்களின் மீதான அதிகாரத்தை, மற்ற மனிதர்கள் மீதான அதிகாரத்தை அவங்க விட்டுட்டாங்க, அது உண்மைதான். ஆனா தங்களின் சொந்த உடலின் மீது, தங்களின் இயல்பான ஆசைகளின் மீது அவங்க செலுத்தும் அதிகாரம் அவங்களுக்கு ஒரு அலாதியான இன்பத்தை தருது. ஓ, அதாவது தன்னுடல தானே கட்டுப்படுத்துவது. ஆமா, பசி, தூக்கம், காமம் போன்ற இயற்கையான மனித உணர்வுகளை தோற்கெடுத்து விட்டோம் அப்படிங்கிற அகங்காரமும், தன்னுடலை தானே சித்திரவதை செய்வதன் மூலம் கிடைக்கும் அதிகாரத்தின் உச்சக்கட்ட இன்பமும் அவங்களுக்கு ரகசியமா கிடைக்குது. அடப்பாவமே, அப்ப அதுவும் ஒரு சுயநலம் தானா? தங்களை தாங்களே வதைத்துக் கொள்வது என்பது இயற்கைக்கு எதிராக அவங்க நடத்தும் ஒரு வெற்றி ஊர்வலம் என்கிறார் நீட்சே. சரி, இதற்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? எல்லாமே மாயைன்னு சொல்றீங்க. சுதந்திரமான சிந்தனை என்பது ஒரு போலி PR மேனேஜர்னு சொல்றீங்க. இரக்கம் என்பது அடுத்தவர் மீதான அதிகாரம்னு சொல்றீங்க. தியாகம் என்பது தன்னைத்தானே நீட்டித்துக் கொள்ளும் ஆசைன்னு சொல்றீங்க. இப்படி மனிதனின் அத்தனை நல்ல குணங்களும் சுயநலத்தின் மறு உருவம் அப்படின்னா நாம எப்படிதான் வாழ்வது? உங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்க, அதாவது நமது கேட்பாளர், இந்த உலகத்தை இனி எப்படி பார்க்கிறது? ஒருவரும் நல்லவர்கள் இல்லை அப்படின்னு எல்லோர் மீதும் சந்தேகப்பட்டுட்டே ஒரு விரக்தியான வாழ்க்கையை வாழ சொல்றாரா நீட்சே? கண்டிப்பா இல்ல. நீட்சே உங்களை விரக்திக்கு தள்ளுவதற்காகவோ அல்லது மனிதர்களை வெறுப்பதற்காகவோ இதை சொல்லவில்லை. ஒரு பழைய கட்டிடம் பழுதடைந்து எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் இருந்தா என்ன செய்வீங்க? அதை இடிச்சிட்டு புதுசா கட்டுவோம். ஆமா, அதை இடித்து தள்ளிவிட்டு ஒரு புதிய உறுதியான கட்டமைப்புடன் ஒரு மாளிகையை கட்ட வேண்டும் இல்லையா? அதற்காகத்தான் அவர் பழைய போலியான அறநெறி கட்டமைப்புகளை உடைக்கிறார். அதை உடைத்துவிட்டு ஒரு புதிய உண்மையான பாதையை காட்டுகிறார். அதுதான் இலட்சிய சுயநலம், ஐடியல் செல்ஃபிஷ்னஸ். இலட்சிய சுயநலம் கேட்பதற்கே ஒரு முரண்பாடான வார்த்தையா இருக்கே. சுயநலம் எப்படி இலட்சியமாக இருக்க முடியும்? அதை புரிஞ்சுக்க நீட்சே ஒரு அற்புதமான, மிகவும் ஆழமான ஒரு மெட்டஃபரை பயன்படுத்துறார். கர்ப்பகால உருவகம் அப்படின்னு சொல்லலாம். பிரெக்னன்சி மெட்டஃபர். கர்ப்பகால உருவகமா? ஆமா, ஒரு கர்ப்பிணி பெண் தன் உள்ளே வளரும் குழந்தைக்காக எப்படி கவனமாக, அமைதியாக எல்லாவற்றையும் செய்வாள் அப்படிங்கறத சிந்திச்சு பாருங்க. அவள் மற்றவர்களின் விமர்சனங்களை பற்றி கவலைப்பட மாட்டாள். வெளியே நடக்கும் சண்டைகளில் ஈடுபட மாட்டாள். உண்மைதான். அவ முழு கவனமும் குழந்தை மேலதான் இருக்கும். அவள் உண்ணும் உணவு, கேட்கும் இசை, அவளது ஒவ்வொரு அசைவும் அந்த முள்ளே வளரும் உயிரை பாதுகாத்து பக்குவப்படுத்துவதற்காகவே இருக்கும். வெளி உலகத்திற்கு இது அவள் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வது போலவோ அல்லது தன்னிடம் மட்டுமே கவனம் செலுத்துவது போலவோ, அதாவது சுயநலமாக தெரியலாம். ஆனா உள்ளுக்குள்ள பெரிய மாற்றம் நடக்குது. ஆமா, அவள் தனக்குள் ஒரு புதிய பிரபஞ்சத்தையே உருவாக்கி கொண்டிருக்கிறாள். அருமையான உருவகம். அதாவது அந்த பெண்ணின் சுயநலம் என்பது மற்றவர்களை அழிப்பதற்கானது அல்ல, அது ஒரு புதிய படைப்பிற்கானது. இதை நாம எப்படி நமது வாழ்க்கையோடு பொருத்தி பார்ப்பது? அதே போல நமக்குள் வளரும் புதிய சிந்தனைகளுக்காகவும் அறிவிற்காகவும் நாம நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறார் நீட்சே. சமூகம் உங்களிடம் இதுதான் சரி, இதுதான் தர்மம் அப்படின்னு சொல்லும் பழைய பயம் கலந்த விதிகளை மூட்டைக்கட்டி வையுங்கள். அப்போ அந்த பயம் தேவையில்லைன்னு சொல்றீங்க. ஓஹோ, அறிவை நோக்கிய பயணம். நமக்குள் இருக்கும் உயர்ந்த சாத்தியங்களை, புதிய அறிவை வளர்த்தெடுக்க நாம நம்மையே முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்வது. இதுவே மனிதனை ஒரு மந்தையைப் போல வாழ்வதிலிருந்து மாற்றி அடுத்த கட்டத்திற்கு, அதாவது ஒரு உண்மையான சுதந்திரமான நிலைக்கு எடுத்துச் செல்லும். ஆக நாம இதுவரை நம்பி வந்த அந்த மாயான மேஜிக் ஷோலேருந்து வெளியே வர சொல்றார். கற்பனையான பயங்களை விட்டுவிட்டு நிஜ உலகின் யதார்த்தத்தையும் அறிவின் எல்லையில்லாத ஆழத்தையும் ரசிக்க சொல்றார் நீட்சே. இது உண்மையிலே மனித மனதை அதிர வைக்கும், அதே சமயம் அதை முழுமையாக விடுவிக்கும் ஒரு சிந்தனைதான். ஆமா, அதுதான் நீட்சேயோட மகப்பெரும் வெற்றி. இந்த ஆழமான விவாதத்தை முடிக்கும் முன் உங்களின் சிந்தனைக்காக இந்த மூல புத்தகத்தில் இருக்கும் ஒரு புதிய, சற்று அச்சுறுத்தும் சிந்தனையை உங்களின் முன் வைக்க விரும்புறேன். நீட்சே தனது குறிப்புகளில் அறிவின் டான் ஜுவான், அதாவது தி டான் ஜுவான் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை பற்றி சொல்றார். பொதுவா டான் ஜுவான் என்பவன் பெண்களின் காதலுக்காக அலைந்து திரியும் ஒருவன். ஒரு காதல் கிடைத்ததும் சலிப்படைந்து அடுத்ததை தேடி ஓடுவான். ஆனா நீட்சே சொல்லும் இந்த டான் ஜுவான் காதலுக்காக அலைபவன் அல்ல. அவன் அறிவை தேடி அலைபவன். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவனுக்கு சலிப்பு வந்துவிடும். மீண்டும் அடுத்த ரகசியம், அடுத்த அறிவு அப்படின்னு தேடி தேடி பிரபஞ்சத்தின் அத்தனை ரகசியங்களையும் அறிந்து கொண்ட பின் கடைசியில் அறிந்து கொள்ள எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை வரும்போது அறிவு பசியால் சலிப்பின் உச்சிக்கே சென்று நரகத்தை நோக்கி செல்லும் ஒருவன் அவன்.
ஒரு பயங்கரமான கற்பனை தான். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க. எல்லாவற்றையும் கேள்வி கேட்கும், எல்லாவற்றின் வேரையும் பிடுங்கி பார்க்கும் அறிவுக்கான இந்த தீராத தாகம் உங்களை உண்மையிலேயே விடுவிக்குமா? அல்லது எல்லாமே தெரிந்த சலிப்பில், எல்லாமே மாயை அப்படிங்கிற ஒருவித வெறுமையில் உங்களை ஆழ்த்திவிடுமா? இந்த கேள்வியோடு தொடக்கத்தில் நாம பார்த்த அந்த உடைந்த எக்ஸ்ரே இயந்திரத்தை மீண்டும் நினைத்து பாருங்கள். சில நேரங்களில் விடை தெரியாத, தெளிவாக புரியாத அந்த மங்கலான இடங்களில்தான் வாழ்க்கையின் உண்மையான சுவாரஸ்யமே ஒளிந்திருக்கிறது போலும். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இந்த ஆடியோ புத்தடம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இந்த முயற்சி தொடர்ந்து போக இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. உங்க ஆதரவு மிகவும் உதவும். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. உங்களால் முடிந்த அளவு போதும். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. லைக் பண்ணுங்க. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. மனப்பூர்வமான நன்றி.